வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும், நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும், நவ கிரகங்களின் நல் ஆசையோடும், உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் 27வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு மே மாதம் 10ஆம் தேதி 2024வது வருடம். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் சுக்கிரன். வெள்ளிக்கிழமை என்றாலே அதை அதிகாரம் செய்து ஆதிக்கம் செய்து வழிநடத்தக்கூடிய அனைத்து சக்திகளும் சுக்கிரன் கிரகத்திடம் இருக்கிறது. அதனால் சுக்கிரன் கிரகத்தினுடைய அதிதேவதையாக நாம் வணங்கி வரக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாரை இன்றைய தினம் நாம் அனைவரும் வணங்கி வழிபாடு செய்து இன்றைய தினத்தை இனிமையாக நல்லபடியாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம். இன்று 2 நட்சத்திரங்கள் நம்மை ஆளுமை செய்கிறது. ஒன்று சந்திரன் நட்சத்திரமான ரோகிணியும், அடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீர்ஷமும். ஆமாம் நண்பர்களே, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் காலை 10:46 வரை நடைமுறையில் இருக்கிறது. அதற்கடுத்து செவ்வாயுடைய மிருகசீர்ஷம் நட்சத்திரம் நடைமுறைக்கு வந்து, அதாவது சந்திரன் நட்சத்திர மாற்றமடைந்து நம் அனைவரையும் இயக்க இருக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி துவிதியை திதி இன்று காலை 6:32 வரையும், அதற்கு அடுத்து சதுர்த்தி திதி நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரையும், யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரையும், குளிகை காலை 7:30 முதல் 9 வரை நடைமுறையில் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது துலாம் ராசியாக அமைந்திருக்கிறது. அதாவது காலச்சக்கரத்திற்கு 7ஆம் ராசியான துலாம் ராசி, காட்டு ராசியான சுக்கிரன் அதிபதியாக இருக்கக்கூடிய வீடு. இந்த ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம், ராகுடைய சுவாதி நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைகிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் ரிஷப ராசியில் காலச்சக்கரத்திற்கு 2ஆம் ராசியான பூமி ராசியான சுக்கிரனின் வீடான ரிஷப ராசியில் சந்திரன் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் காலை 10:46 பிறகு பயணம் செய்து நம் அனைவரையும் இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார். அவரின் இயக்கம் என்பது நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான பலன்கள் கொடுக்க போகிறது என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம். அன்பான வாசக நேயர்களே, ராசி பலன் என்பது சந்திரனை வைத்து பொதுவாக சொல்லக்கூடிய ராசி பலன்கள். சந்திரன் எந்த ராசியில் செல்கிறாரோ அந்த ராசியிலிருந்து உங்களது ராசி எத்தனாம் இடத்தில் இருக்கிறதோ அது தகுந்தாற்போல் உங்களுக்கு பலன்கள் கொடுப்பார். இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே பொதுவாக சொல்லக்கூடிய ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை உங்களுடைய ஜாதகத்திற்கான ராசி பலன் என்றோ உங்களது ராசிக்கான ராசி பலன் என்றோ நினைத்து கொள்ள வேண்டாம். மேச ராசியில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடியது ரிஷபராசி. உங்கள் வீட்டிலிருந்து அடுத்த வீடாக இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்து இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள் தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் இது போன்ற துறைகளில் இயங்கி வரக்கூடிய அன்பர்களுக்கு லாபகரமான பலனை கொடுக்க இருக்கிறார். கல்வி என்ற வகையில் பார்க்கும் பொழுது மேற்படிப்பிற்காக மாணவியர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவை கொண்டு வந்து தருகிறார். அன்பர்களே, 12ஆம் இடம் என சொல்லக்கூடிய மீன ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி அமர்ந்து தற்போது உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு ஏதாவது ஒரு வகையில் முதலீடு செய்யக்கூடிய வகையில் அவரது செயல்பாடுகள் இன்றைய தினம் சிறப்பாக இருந்து நல்ல நாளாக உங்களை கடந்து செல்ல வைக்கிறது. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டின் நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதாவது சந்திரன் இன்றைய தினம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் காலை 10:46 பிறகு செய்யக்கூடிய பயணத்தினால் உங்களுக்கு ஆயுள் சிறப்பாக இருக்கிறது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் மனநிலை மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினத்தை அமைத்து தருகிறார் சந்திரன். பண வரவுகள் தொடர்பாக இன்றைய தினத்தின் நற்பலன்கள் என பார்க்கும் பொழுது பண வரவுகள் தாராளமாக இருக்கப் போகின்ற காரணத்தால் உங்களது நீண்ட நாள் ஆசையாக இருக்கக்கூடிய அசையாத சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைய தினத்தின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது தொழிலில் இதுவரை தேக்கமான நிலைப்பாடுகள் அனைத்தும் படிப்படியாக குறைய போகிறது. அதைத் தொடர்ந்து அனுகூலமான நற்பலன்களையும் நீங்கள் அடையலாம். மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய வீடு ரிஷபராசி. உங்கள் வீட்டிற்கு பின்னாலே இருக்கக்கூடிய ரிஷபராசியில் 12ஆம் வீடு என சொல்லக்கூடிய ரகசியங்களை கொடுக்கக்கூடிய வீட்டில் பயணம் செய்வதன் காரணமாக இன்றைய தினம் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களால் நஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறது.
10ஆம் இடத்தில் வீட்டின் அதிபதி மீன ராசியிலிருந்து தொழில் வகையில் உங்களுக்கு சிறப்பை கொடுக்க இருக்கிறார். அன்பர்களே, மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, ஒரு கடையிலோ அல்லது ஒரு நிறுவனத்திலோ வேலைக்கு சேருவது தொடர்பாக எழுத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆகி இன்றைய தினம் நீங்கள் வேலையில் சேரக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருகிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. இன்றைய தினத்துடைய சேமிப்பு சிக்கனம் என்ற வகையில் பார்க்கும் பொழுது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு அவசிய தேவைகளுக்காக நீங்கள் சேமிப்பை தொடங்கக்கூடிய சிறந்த நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்கிறது. அன்பர்களே, கடகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சிநேகித ஸ்தானம் என சொல்லக்கூடிய 11ஆம் இடாகிய ரிஷப ராசியின் பலன்களை சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார். அன்பர்களே, உங்களது மன அமைதியை குறைக்கக்கூடிய உங்களுக்கு இருந்து வரக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள் அனைத்தும் விலகக்கூடிய அளவில் அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அதன் நற்பலனாக உங்கள் மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் கவனத்தோடு செயல்படப் போகின்ற காரணத்தால் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுப்பீர்கள். உங்கள் முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியே லாபஸ்தானத்தில் செல்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் என்பது நல்ல நாளாக லாபங்களை கொடுக்கக்கூடிய மன அமைதியை கொடுக்கக்கூடிய சிறந்த நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சிம்மம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் ரிஷப ராசியில் செல்கின்ற தொழில்ஸ்தானத்தின் பயணம் என்பது இன்றைய தினம் நீங்கள் தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரனின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அதே போல் பணி ரீதியாக பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பதவி உயர்வு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து தர இருக்கிறார் சந்திரன். 9ஆம் இடத்தில் மேச ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி இருந்து சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி சிறப்பான நற்பலன்கள் உங்களுக்கு இன்றைய தினம் தருகிறார். தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது தொழிலில் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த போட்டி பொறாமைகள் அனைத்தையும் விளக்க இருக்கிறார். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க இருக்கிறார். உங்கள் தொழிலுக்கு திறமை வாய்ந்த வேலையாட்களை கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறார். அன்பர்களே, கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, பாக்கியஸ்தானத்தின் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் சென்று கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டில் அதிபதி சமசப்த வீடான கலஸ்திரஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இருவரும் இணைந்து இந்த தினத்தை உங்களுக்கு சிறப்பான நல்ல நாளாக அமைத்து தருகிறார்கள். குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவியிடையே ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கப் போகிறது. சிறப்பாக இருக்கக்கூடிய ஒற்றுமையின் காரணமாக அன்பு பாசம் மேன்மை ஓங்கி தாம்பத்திய உறவை சிறப்பாக்கி குழந்தை பாக்கியத்தை நல்லபடியாக கொடுக்கக்கூடிய சூப்பரான நாளாக இன்றைய தினத்தை எதிர்பார்க்கலாம். பாக்கியஸ்தானத்தின் நற்பலன்களாக உங்கள் தந்தை வழியில் நன்மைகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. அன்பர்களே, உங்களது அன்பான குணத்தாலும் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல பண்பாலும் உங்களது சொந்தங்களும் உறவுகளும் நட்புகளும் உங்களை தேடி வந்து தங்களது உறவுகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்கிறது. துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, அஷ்டம ராசியின் பலன்களை இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆமாம் அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடமாகிய ரிஷப ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் அஷ்டம ராசியின் பயணமாக அமைகிறது. அஷ்டமராசியின் பயணம் என்பது ஏதாவது ஒரு வகையில் துன்பம் துயரங்களை கொடுக்கக்கூடிய எதிர்பாராத வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு இது போன்ற சூழ்நிலை இருந்தாலுமே உங்கள் வீட்டின் அதிபதி 7ஆம் இடத்தில் சமசப்தஸ்தானம் என சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் மேச ராசியில் அமர்ந்து சந்திரன் தரக்கூடிய கெடு பலன்களை குறைக்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்பட இருக்கிறார். ஆமாம் அன்பர்களே, 8ஆம் வீடு கொடுக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்களை 7ஆம் இடம் தடுக்கக்கூடிய வலிமை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் ரிஷபராசி தரக்கூடிய துர்பலன்கள் அனைத்தையுமே மேசராசியில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி தடுத்து நிறுத்தி இன்றைய தினத்தை உங்களுக்கு நல்ல நாளாக அமைத்து அனைத்து வகையிலும் சிறப்பான நற்பலன்கள் கொடுத்து இன்றைய தினத்தை சிறப்பாக கடந்து செல்ல வைக்க இருக்கிறார். அன்பர்களே, ஆமாம் நண்பர்களே, இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மன அமைதி மன மகிழ்ச்சி 2 மடங்காக தரக்கூடிய நல்ல நாளாக இந்த தினத்தை கடந்து செல்ல வைக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு ரிஷபராசி. இந்த வீட்டின் நற்பலன்களை சந்திரன் கொண்டு வந்து தருகிறார். அதே போல் மீனம் ராசி என்பது புத்திரஸ்தானமாக அமைகிறது. அந்த வீட்டில் உங்களுடைய வீட்டின் அதிபதி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இருவரும் இணைந்து உங்களுக்கு இந்த தினத்தை சிறப்பான நாளாக அமைத்து தருகிறார்கள். 5ஆம் இடம் என்பது சுபஸ்தானம், 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவியை கொடுக்கக்கூடிய
திருமண வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய சிறப்பான ஸ்தானம். இருவரும் இணைந்து செய்யக்கூடிய நற்பலன்கள் என்று பொதுவாக பார்க்கும் பொழுது காதல் ரீதியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த காதல் என்பது திருமணம் வரை செல்லக்கூடிய வகையில் நல்ல நாளாக அமைத்து தர இருக்கிறார்கள் 2 கிரகங்களும். அன்பர்களே, விருச்சிக ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களே, இதுவரை உங்கள் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் குறையக்கூடிய அளவிற்கு உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாயின் செயல்பாடுகள் சிறப்பாக இருந்து மனது ரீதியான உடல் ரீதியான ஆரோக்கியமான அனுகூலங்களை கொண்டு வந்து தர இருக்கிறார். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே, 6ஆம் இடம் என்பது சத்ருஸ்தானம், வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வீடு. உங்களது பகைவர்களை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வீடாகிய ரிஷப ராசியில் செல்லக்கூடிய இன்றைய தினத்தின் பயணம் என்பது வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. அன்பர்களே, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் தகுந்த உதவிகள் கிடைத்து உங்களது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி நீங்கள் எதையும் எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடிய மனோபலத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்று இன்றைய தினத்தை சொல்லலாம். வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது மருத்துவத்துறை, உணவுத்துறை சார்ந்து இயங்கி வரக்கூடிய அன்பர்களுக்கு நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் கடந்து செல்கிறது. இன்றைய தினத்துடைய கருத்து என பார்க்கும் பொழுது பொதுவாக ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு உணவு விஷயத்தில் ஒரு சில நன்மையான கட்டுப்பாடுகளை கடைபிடித்து கடந்து செல்ல வேண்டியது இன்றைய தினத்தின் அவசியம். ஏனென்றால் 6ஆம் இடம் என்பது வயிற்றை குறிக்கக்கூடியது. வயிற்றுக்குள் செல்லக்கூடிய உணவுகளின் வழியில்தான் நம் உடம்பு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு இன்றைய தினத்தின் ஆரோக்கியத்தை நாம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு கடந்து செல்ல வேண்டும் என்பதே இன்றைய தினத்தின் கருத்தாக அமைகிறது. மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தின் பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். சனி பகவானுடைய வீட்டில் பிறந்த உங்களுக்கு ரிஷப ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் என்பவர் அன்பு, பாசம், காதல் போன்ற மேன்மையான உணர்வுகளை சிறப்பாக்கி கொடுத்து காதலர் தினமாக அமைத்து தர இருக்கிறார் இன்றைய தினத்தை. வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரம் செய்து வரக்கூடிய மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் அனைவருக்கும் பெரிய முதலீடுகளை நீங்கள் ஈடுபடுத்தி தொழிலில் சிறப்பான முறையில் அபிவிருத்தி செய்வதற்கான முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கப் போகிறது. இதன் நற்பலனாக உங்களின் நீண்ட கனவுகளாக இருக்கக்கூடிய அனைத்தும் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் உங்களை கடந்து செல்லும். கும்பம் ராசியில் பிறந்த அன்பர்களே, கல்வியை கொடுக்கக்கூடிய வீடு ரிஷபராசி. அந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது வித்யாசனத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது சிறுவர் சிறுமியர்களுக்கு ஆரம்ப கல்வி படித்து வரக்கூடிய சிறுவர் சிறுமியர்களுக்கு தாங்கள் படித்து வரக்கூடிய கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தையும் படிப்பில் ஈடுபாட்டையும் ஆர்வத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது கும்பம் ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களே, தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது இதுவரை தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாமே குறையக்கூடிய வகையில் நல்ல நாளாக இருக்கிறது. அனைத்து பிரச்சனைகளும் குறைந்து சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது. அதே மாதிரி உங்களை தொடர்ந்து வந்த எதிர்ப்புகள், போட்டி, பொறாமைகள் அனைத்தும் குறைய இருக்கின்ற காரணத்தால் உங்கள் மனதில் அமைதி ஏற்பட்டு தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இன்றைய தினத்தை சிறப்பாக அமைத்து தருகிறது வெள்ளிக்கிழமை. மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய இளைய சகோதரத்தின் நற்பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். சந்திரன் மட்டுமல்ல, உங்கள் வீட்டின் அதிபதியான குருவும் ரிஷப ராசியிலிருந்து உங்களுக்கு இன்றைய தினத்தை சிறப்பான நல்ல நாளாக அமைத்து உங்களை இனிமையாக இன்றைய தினத்தை கடந்து செல்ல வைக்கிறார்கள். அன்பர்களே, இன்றைய தினத்தின் ஆயுள் சிறப்பாக இருக்கப் போகிறது. ஆரோக்கியம் மேம்பட போகிறது. மன அமைதி சிறப்பாகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூப்பரான நாளாகவும் இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மீன ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்கள், தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய முதலாளிகள், நீங்கள் செய்து வரக்கூடிய தொழில் மூலம் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக தர இருக்கிறது. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு கவன சிதறல்கள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் கவனத்தோடு செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல அமைப்பாக இன்றைய தினம் நல்ல நாளாக உங்களை கடந்து செல்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.